வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடிசி சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இடிசிங்கிறது ப்ராப்ளம்ஸ் 1 or 2 யூனிட்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொஸ்டின் படிக்கணும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன படிக்கணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கணும், விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுக்கணும். படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடு கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் வேவ் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்டிஃபயர் என்னன்னு படிக்கணும். அப்புறம் ஹாஃப் வேவ் படிச்சீங்கன்னா ஃபுல் வேவ் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே படித்த மாதிரி தான். ஓகேங்களா? டெரிவேஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கனால டெரிவேஷன்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜீனர் டயோட் எப்படி வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவைசஸ் இருக்கும். மாஸ்பெட், ஐஜிபிடி நிறைய இருக்கு. ஓகேங்களா? நம்ம குறிப்பாக படிக்க வேண்டியது ஒரு 3 டிவைஸ் இருக்கு. மாஸ்பெட், செகண்ட் ஒன் யூஜேடி, நெக்ஸ்ட் ஒன் ஐஜிபிடி. ஓகேங்களா? இதில் நீங்க என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், சுவிட்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈவன் இது வந்து 2 மார்க்கில் கூட யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டிவைஸ் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பிஜேடி. ஏன் அந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா காமன் எமிட்டர் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா ஸோ காமன் பேஸ், காமன் கலெக்டர் அப்படியே சுற்றி ஒன்று போல தான் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ காமன் எமிட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு காமன் சோர்ஸ், காமன் கேட் அண்ட் சோர்ஸ் ஃபாலோவர். ஓகேவா? ஏன் அந்த 3 கொடுத்துருக்கேன்னா நம்ம பிஜேடிக்கு எதுக்காக வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் பிஜேடியில் வந்து ப்ராப்ளம் கேட்டுறாங்க. ஓகேங்களா? காமன் எமிட்டர்லையோ, காமன் கலெக்டர்லையோ, காமன் அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நம்ம அதை டெரிவேஷனை படிச்சுட்டு போய் நம்மளால வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் செய்யறது கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம காமன் சோர்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர் அண்ட் சிங்கிள் டியூன்ட் ஆம்பிளிஃபயர். இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல பார்த்தீங்க அப்படின்னோம்னா நான் வந்து 2 சப்டிவிஷனாக பிரித்து கொடுத்துருக்கேன். யூனிட் 5 ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு சில ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றக்காக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியன் பிரிட்ஜ், ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்பிட்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் அண்ட் சண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர். ஓகேங்களா? எதனால அப்படி 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம்னா இப்போ சப்போஸ் நம்ம வியன் பிரிட்ஜ், இந்த ஆசிலேட்டர்லாம் படிச்சுட்டு போறோம்னு வைங்களேன், அதில் ப்ராப்ளம் கேட்டுட்டு ஆர் சாய்ஸ்ல சீரிஸ் அண்ட் சண்ட் ஃபீட்பேக்கை பற்றி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? தியரி அப்படிங்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ப்ராப்ளம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெரிவேஷன் வச்சுட்டு ப்ராப்ளம் செய்யறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் எழுத முடியும். இல்லை நான் வந்து டெரிவேஷன் படித்தாலும் நான் ப்ராப்ளம் கண்டிப்பாக என்னால் போட முடியும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் கண்டிப்பாக தரவை படிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளம் வந்து 16 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எல்சி இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து கடைசியில் டெரிவேஷன் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து இடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை ஃபுல்லாக தரவை படிச்சுக்கோங்க. இது போக வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு டைம் வந்து அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோன்னா பாஸ் ஆகிறதுக்காக மட்டுமே தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம். நல்ல மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.